ம் வாங்க வாங்க, உங்களை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்கேன். என்னது வரவரப்பு புதுசா இருக்கு? எல்லாம் காரணமா தான். எங்க போயிட்டு வரீங்க? என்ன கேள்வி இது? வெளியே போயிட்டு வரேன். வெளியேனா? காஞ்சனா, டோன்ட் பி சைல்டிஷ். நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. இந்த மாதிரி சில்லியா கேட்காத. என்ன கேட்டா என்னவா? எரிச்சல் வருது. எதுக்காக எரிச்சல் வரணும்? இத்தனை வருஷங்களாச்சு, நமக்கு கல்யாண வயசுல 4 பசங்க இருக்காங்க. இப்ப போய் இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல் பசங்களை கேட்கற மாதிரி கேட்டா எரிச்சல் வராதா? டோன்ட் பி சில்லி காஞ்சனா. சரி, இப்ப சீரியஸா கேக்குறேன். ஜவுளி கடையில இருந்தீங்களாமே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு யார் இதெல்லாம் உளவு சொல்றது? அது முக்கியம் இல்ல. அங்க யாரோ ஒரு பொண்ணுக்கு புடவை எடுத்தீங்களாமே, யார் அந்த பொண்ணு? உங்க முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த மகளா? நேரடியாவே கேக்குறேன், நிஜத்தை சொல்லுங்க. காஞ்சனா, ரொம்ப ரொம்ப அபத்தமா பேசுற நீ. நான்சென்ஸ். இத பாருங்க, மெட்ராஸ்ல ஒரு பொண்ணுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணா வேற என்ன பாசிபிலிட்டி இருக்க முடியும்? நான் உன்னை கேக்குறேன், இந்த ஊர்ல வேற யார் உங்களுக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்க முடியும்? மை காட். உண்மையை சொல்லுங்க, இல்லனா ஜவுளி கடைக்கே போலன்னு போய் சொல்லுங்க. நோ, நான் ஜவுளி கடைக்கு போனது, அந்த பொண்ணுக்கு புடவை எடுத்தது எல்லாமே உண்மை. அப்போ அந்த பொண்ணு யாரு? சொல்றேன். அவ பேரு ரஞ்சனி. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு. அவங்க பூனாவில் இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல பிசினஸ் விஷயமா நான் அடிக்கடி பூனாவுக்கு போகும்போது அவ அப்பா எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அவரோட பொண்ணுதான் ரஞ்சனி. அது ஒருத்தன் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டும் அவ ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணோட மேரேஜ் சரியில்லாம டைவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஏதோ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போகுது. தற்செயலா அவளை மீட் பண்ணேன். தனியா இருக்கிற அந்த பொண்ணுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து உதவி செய்யறேன். தயவு செஞ்சு அதை தப்பா பேசாத, புரியுதா? ஆர் யூ கிளியர்? சரி, பூனேல இவ்வளவு க்ளோஸா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்? இது கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? அதுக்கு எந்த குறிப்பான காரணமும் கிடையாது காஞ்சனா. அவனை பல தடவை கூப்பிட்டுருக்கேன், வரேன்னு சொல்லுவான். ஆனா வந்ததில்ல. சந்தர்ப்பம் சரியானபடி அமையாமலே போயிடுச்சு. ஏன் ஒரு மாதிரி பாக்குற? இந்த பாரு காஞ்சனா, எனக்கு பிசினஸ் ரீதியா டெல்லியில, பூனாவில, பாம்பேல எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. செலவங்களை பத்தி சொல்லியிருக்கேன், செலவங்களை பத்தி சொன்னது கிடையாது. சொல்லாம விட்டு போன ஒரு ஃப்ரெண்டு தான் ரஞ்சனியோட அப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதானே, ஒரு குடும்பத்தை பத்தியே மறைச்சவரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஃப்ரெண்ட பத்தி மறைக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அது சரி, பாம்பேல நீங்க இருந்தப்போ அந்த குடும்பம் பூனேல இருந்தது. நீங்க மெட்ராஸ்ல இருக்கிறப்போ அந்த பொண்ணு கரெக்டா மெட்ராஸ்க்கு வந்துட்டா. அது எப்படிங்க? காஞ்சனா, அசிங்கமா இல்ல? நான் என்ன சொன்னாலும் அதை நீ நம்பலைன்னா என்ன அர்த்தம்? நான் உன் புருஷன்டி. நம்புறது சிரமம் தாங்க. ஏன்னா உங்க கடந்த கால வரலாறு அந்த மாதிரி. இவ்ளோ பேசுறீங்களே, அந்த ரஞ்சனியோட அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணோட அட்ரஸ் எனக்கு தெரியாது. அதானே பார்த்தேன். நான் நினைச்சேன் இப்படிதான் ஒரு பதில் வரும்னு. பைத்திய மாதிரி பேசாத. நான் அந்த பொண்ணை பார்த்து 2 நாள் தான் ஆகுது. போன் நம்பர் தான் வாங்கினேன், அட்ரஸ் வாங்கல. அப்போ போன் பண்ணி அந்த பொண்ணை உடனே இங்க வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். ஐயோ 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 ஐயோ, தலை எழுத்து. இப்படி ஒரு சந்தேக பிறவியா நீ? இப்ப அந்த பொண்ணு இங்க வரணும், அவ்வளவுதானே? கொஞ்ச நேரத்துல வருவா, பாத்துக்க. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னம்மா? வணக்கம்மா. ஈஸ்வரன் சாரை பார்க்கணும். ஓ, நீதான் அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? அதான் அந்த ஜவுளி கடை. ஆ, ஆமா, நான் தான். கொஞ்சம் முன்னாடி தான் நான் கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, பொதுவா இவருக்கு
யாருக்காவது ஏதாவது செய்யணும். யாரையாவது ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அதுல ரொம்ப சீரியஸா இறங்கிடுவாரு. அப்படிங்களா? ஆமா. சமயத்துல யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கு, நம்ம லெவல் என்ன, அவங்க லெவல் என்ன, இது நாம செய்யறது சரியா வருமா, இப்படி எதுவுமே யோசனை பண்ண மாட்டாரு. விவரம் இல்லாத மனுஷன். நீயே சொல்லு, ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அத பாதிக்கிற மாதிரி இவர் எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கவலை. அதை இவரு எப்பவுமே கண்டுக்கிறது கிடையாது. அது சரி, நீ படிச்சதெல்லாம் பூனால தானே? பூனேவா? என்ன சொல்றீங்க? நினைச்சேன் இவர் ஏதோ கதை விடுறாருன்னு. அப்போ அவர் சொன்ன பூனா மேட்டர் போய் தான் போல இருக்கு. நீ யாரையும் மேரேஜ் பண்ணிக்க போற, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு. நீ யாருமா? உன் பேர் என்ன? என் பேர் அபி. உனக்கு தான் கல்யாணமா? இல்ல மேடம். இல்லையா? ஒரே குழப்பமா இருக்கே. மேடம், எனக்கு ஈஸ்வரன் சார் நல்லா தெரியும். ஜவுளி கடையில புடவை மிஸ் பண்ணிட்டாரு. அதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓஹோ, உனக்கு இவரை எப்படி தெரியும்? உங்க பையனோட ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தேன். இந்த வீட்டுக்கு கூட இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஆ, தெரியும் தெரியும். அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்து சண்டை போட்டியே. ஆமா, ஆனா அதை வச்சு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நல்லா இருக்குமா? நீ எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுவ, நான் உன்னை தப்பா நினைக்க கூடாதா? அது இல்லம்மா, அது எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பேங்க் லோன். அதெல்லாம் விடு. இப்ப என்ன, இந்த பார்சலை அவர்கிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் கொடுத்துக்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம். ம் உன் பேரு அபிதானே? ம் ஆமா. அபிநயா. ம் கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? சைதாப்பேட்டில். ஓ, சைதாப்பேட்டிலையா? உங்க அப்பா என்ன பண்றாரு? எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நாங்க தனியா தான் இருக்கோம். ஓ, நான் வரேம்மா. அம்மா, என்னம்மா பாக்குறீங்க? அந்த பொண்ணை பார்த்தா வெளியாளு மாதிரியே தெரியல இல்ல? என்னம்மா? ஒண்ணு இல்ல, நீ போய் உன் வேலையை பாரு போ. சரிம்மா. ஆனந்தியும் நீங்களும் ஒரு நல்ல பேரா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. நான் உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். இப்போ நீ இப்படி சொல்லும்போது எனக்கு ஓகே தாங்க. இல்லை, எனக்கு பரிபூர்ண சம்மதம். கார்த்திக். ஹலோ சார், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யார் நீங்க? நான் ஆனந்தியோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன விஷயம்? ஆனந்தி விஷயமா தான். ஆனந்தி விஷயமா? என்னங்க? ஆனந்தி
இப்பவும் மனசுல உங்க ஞாபகமா தான் இருக்கா? இதை சொல்றதுக்கா ஃபோன் பண்ணீங்க? எனக்கு அது நல்லா தெரியும். ஏன் சார், உங்களுக்கு தெரியும்னா இப்ப நடக்கிறதெல்லாம் எப்படி சார் அலோவ் பண்றீங்க? என்ன நடக்குது எனக்கு புரியல, விவரமா சொல்லுங்க. அபி ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுலயும் இறங்கிட்டாங்க. ஆனந்திய கல்யாணத்துக்கு வற்புறுத்திட்டு இருக்காங்க. அது தெரியுமா? என்ன சொல்றீங்க? அதான் அபி கூடவே ஒருத்தர் சுத்திட்டு அலைவரே, பேர் கூட என்னது, தொல்காப்பியன். அவருக்கு தான் ஆனந்திய கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்றாங்க. அபி இதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. என்னங்க பேசுறீங்க? நான்சென்ஸ். ஆனந்த் எப்படி இதுக்கு ஒத்துக்குவா? ஆனந்திய அபி ரொம்ப மிரட்டினாங்களாம். இது கொத்துக்காட்டி சூசைட் பண்ணிக்குவேன் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. சார், ஆனந்தி மேல எந்த தப்பும் இல்ல. இந்த தொல்காப்பியன் தான் வழிய போய் நான் ஆனந்திய கட்டிப்பேன் அது இதுன்னு பேசியிருக்காரு. எனக்கு கார்த்திகை பத்தி நோ ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காரு. தொல்காப்பியன் அபிய வற்புறுத்தினதும் இத அபியும் ஏத்துக்கிட்டு ஆனந்திய ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஆனந்தி, அவ என்னதான் செய்வா? உங்களை மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா அக்காவும் மத்தவங்களும் வற்புறுத்தும் போது பாவம் அவளால என்ன செய்ய முடியும்? நான் விட மாட்டேன். என்ன செய்யறதுன்னு நான் காட்டுறேன். இவ்வளவு டீட்டெயில் சொல்றீங்க. நீங்க யாரு? நான் ஆனந்தியோட வெல்விஷர், அவ்வளவுதான். பேர் சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும், அதனால பேர் வேணாம். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை, 100% உண்மை. ஆஹா, சரி, பரவாயில்ல. தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். கொடுத்துட சொல்ல சார். 2 daysல வந்து கொடுத்துருவாங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ. என்னங்க இங்க நிக்கிறீங்க? என்ன கார்த்திக், ஆச்சரியமா இருக்கு? உன்னை பாக்குறதுக்கு தான். என்னையா? என்ன பாபுன்னு புதுசா பேசுறீங்க? சரி பரவாயில்ல, உட்காந்து பேசலாமா? அனாவசியமான பேச்சுக்கெல்லாம் எனக்கு மூடல. ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? தொல்காப்பியன், என் ஒய்ஃபை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன பேசுறீங்க? யார் உங்க ஒய்ஃப்? யாரா? ஆனந்திதா. என்ன பேசுறீங்க கார்த்திக்? ஏதாவது பிரச்சனையா? நீதான் என் பிரச்சனை. என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அதான் ப்ராப்ளம். இதோ பாருங்க கார்த்திக், உங்க பேச்சு கேட்டா சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதானே தெரியல. நீங்க ரொம்ப சீரியஸான ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி நீங்க விளையாட்டுத்தனமா பேசுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாரு நீ விளையாடிக்கிட்டு இருக்க என் லைஃப்ல? இத பாரு, ஆனந்தி நான் உண்மையிலே நேசிக்கிறேன், புரியுதா? இதோ பாருங்க, நீங்க பேசுறது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்க ஆனந்திய உங்க ஒய்ஃப்னு சொல்றத நான் எந்த கணக்குல சேர்க்கறது? மணவர வரைக்கும் உங்க கல்யாணம் வந்து அது நின்று போய் அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்ன ப்ராப்ளம் கார்த்திக்? செலக்டிவ் அம்னீஷியாவா? யோ, நீ தானே சொன்னப்ப மணவர வரைக்கும் வந்தோம்ல, உண்மையா 2 பேரும் நேசிச்சோம்ல, தாலி தானே கட்டல, அதனால என்ன? அதனால என்னவா? நீங்க வேற ஒருத்திக்கு தாலி கட்டியாச்சு. இப்ப நீங்க அவளோட புருஷன், மறந்துட்டீங்களா? அவ கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்தெறிஞ்சிட்டு நாளைக்கே கூட நான் ஆனந்தி கழுத்துல தாலி கட்டுவேன். தாலி தானே. அது ரொம்ப ஈஸியா தெரியுதா உங்களுக்கு? அறுக்கிறதும் கட்டுறதும் என்ன விளையாட்டா? யோ, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கும் ஆனந்திக்கும் இருக்கிறது அழியாத காதல். தாலி கட்டலங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை வச்சுக்கிட்டு எதையோ தப்பா கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் மனசுல இன்னும் நான் தான் இருக்கேன். நீ அவளை கல்யாணம் பண்ணாலும் மறுநாளே உன்னை விட்டுட்டு எங்கிட்ட ஓடி வந்துருவா. ஏயா தொல்காப்பியன், நீ நல்லவன் தானே, ஏன் உனக்கு இது? கார்த்திக், உளறலுக்கும் ஒரு அளவு இருக்கு. தயவு செய்து இதோட நிறுத்திக்கங்க. உளறலடா முட்டாள். ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனந்திய. சரி, இத போய் ஆனந்தி கிட்ட சொல்லுங்க. எனக்கிட்ட இந்த மாதிரி வளர்றதுல அர்த்தமே இல்ல. இத பார், இத பார், முடிவா சொல்றேன். நான் சொல்றது எதுவுமே விளையாட்டோ பைத்தியகாரத்தனமோ கிடையாது. ஆனந்திக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க கூடாது.
அவளை விட்டு தயவு செஞ்சு நீ ஒதுங்கிடு. அதையும் மீறி ஏதாவது தப்பு நடந்துச்சு, நான் ஆனந்தியை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். உன்னை காலி பண்ணிடுவேன். உன் அழிவை நீயே தேடிக்காத. புரிஞ்சு நடந்துக்க, இல்ல பொழைக்க மாட்டேன். என்னங்க, என்ன இதெல்லாம்? வளர்றான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சொன்னா கேளுங்க. ஏன் அனாவசியமான வம்பல நம்ம மாட்டிக்கணும்? அப்படி என்ன அவசியம்? இதோ பாருங்க சாந்தி, அவர் தான் ஏதோ அர்த்தம் இல்லாம உளறிட்டு போறாருன்னா அதை எதுக்கு நம்ம சட்டை பண்ணணும்? அவ்வளோ ஈஸியா நீங்க ஒதுக்கிட முடியாது. அவங்க 2 பேரும் காதலிச்சது உண்மை, கல்யாணம் வரைக்கும் போனது உண்மை. இன்னும் அவர் ஆனந்தி மேல வெறித்தனமான காதலோட இருக்காருன்றது அவர் பேசுனதுல இருந்தே தெரியல. இதோ பாருங்க சாந்தி, கார்த்திக் பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி இங்க பேசுறது ஏன் போய் ஆனந்திட்ட பேச வேண்டியதானே? இங்க பேசணும்னு என்ன அவசியம்? என்னங்க நீங்க? இது வரைக்கும் ஆனந்தி உங்ககிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கல? அபிதானே சொல்லிருக்காங்க. அந்த ஆள் இவ்வளவு உறுதியா பேசிட்டு போறாருன்னா நிச்சயம் ஒரு காரணம் அல்லது ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கதானே செய்யும். நம்ம ஒரே பக்கமா யோசிக்காம நானும் யோசிச்சு பார்க்கணும். கார்த்திக் சொன்னதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்குன்னு எனக்கும் படுது.